Hi friends, welcome back to our channel. This is Rajesh Sari Work Studio. இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான புட்டாஸ் வந்து பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸில் தெரிகிற இந்த புட்டாஸ் வந்து இப்போ நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், இன்னொரு சுகர் பீட். இதை வந்து நான் அயன் நீடலில் லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டுலிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சுகர் பீடு ஒரு 3mm வச்சுட்டு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு அகெயின் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு நல்லா பக்கத்தில் க்ளோஸ்டாக வச்சுட்டு திரும்ப ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து நல்லா லென்த்தாக எடுக்கும்போது நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை அப்படியே அந்த சுகர் பீட்டுக்கு மேலே வச்சு நீங்கள் இப்படி அமுக்கி விட்டு கீழே த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு லாக் விழுந்துடும். ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் புட்டாஸ் போட்டிங்கனாலும் ப்ளவுஸ் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 3mm பீட் யூஸ் பண்ணி ஷேப்பில் இருக்கிற இந்த புட்டாஸ் தான். இது எப்படி பண்ணலான்னா 3mm பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். த்ரெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது நல்லா க்ளோஸ்டாக டச் ஆகிற மாதிரி ரெண்டாவது பீடு வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு 2 பீடுக்கும் நடுவில் இந்த ப்ளேஸில் வந்து நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு அகைன் 3வது பீடை வந்து இதில் வச்சுட்டு இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து இங்கனக்குள்ளே எண்ணாட் போட்டுக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். எண்ணாட் போட்டா இது ரொம்ப சிம்பிளான புட்டாஸ். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் கூட நம்ம இந்த புட்டாஸ் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து இந்த புட்டாஸ் வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு கிராண்டான ப்ளவுஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த புட்டாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3mm பீட் வச்சுட்டு சிங்கிள் பீட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதை மாதிரி தான் ஒரு லென்த்தை எடுத்துகிட்டு இப்படி அமைக்கி விட்டுட்டோம்னா லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு 2 சுகர் பீடாக லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்புறம் நல்லா நெருக்கமாக அடுத்த 2 பீட் நல்லா நெருக்கமாக வைக்கணும். அப்போ தான் லேக் இல்லாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பீட் இவங்க லோட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு பீட் போட்டுட்டு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்ணாட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. அதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தள்ளி போட்டால் அது தெரியும் விசிபிளாக. அந்த மாதிரி பக்கம் நெருக்கமாக போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.